ஒரு சின்ன விஷயம்தான். ரமண மகரிஷி அவர்கள் நான் யார்ன்னு ஒரு கேள்வி கேட்டார். ஒரே கேள்விதான். 2 சொற்கள் அடங்கிய ஒரு கேள்வி அவர ஜகத்குருவாக்கிடுச்சு. அத்தனை பேர் அவரை தேடி வரும் அளவிற்கு அந்த ஒரே ஒரு கேள்வி, நான் யார்? அது எப்படி உதிச்சது தெரியுங்களா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா நேற்று, கற்பூர புத்தி, கட்டை புத்தி, வாழை மட்டை புத்தி அப்படின்னுட்டு. அதுபோல ரமணர் எப்படி பாருங்க, ரமணரினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வின்றது நான் சொல்றேன். நான் ஏன் பிறந்தேன்? அப்படின்ற ஒரு கேள்விக்காக உங்ககிட்ட வந்து இப்ப நான் யாருக்கு போறேன். இந்த 2 கேள்வி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் யார்? நான் ஏன் பிறந்தேன்? இப்போ இந்த பிறவிக்கானது என்னன்னு இப்போ ஒரு ஐயா குடுத்தாங்க. எந்த பிறவிக்கானதும் ஒண்ணுதான். வள்ளல் பெருமானார் சொன்ன, "நீ எந்த பிறவி எடுத்து வந்தாலும் ஒண்ணுதான். இறைவனை அறிந்து, அவனை அடைந்து அம்மயம் ஆதல்." இதுதான் வள்ளல் பெருமானார் சொல்றது. இறைவனை அறிந்து, அவனை அடைந்து அம்மயம் ஆதல். அவனை அறியணும் ஃபர்ஸ்ட். அது எதுன்னே இப்ப நமக்கு தெரியாம தான் இவ்வளவு குழப்பம். கடவுள் என்னன்னே தெரியாம ஒரு குரூப் கடவுள் இல்லன்னுது. நான் யார் என்ற கேள்வி வருவதற்கு, உதிப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ரமணரின் வாழ்க்கையில ரொம்ப சேட்டை அவரு. சேட்டன்னா அவ்வளோ ஒரு வால்புள்ள. அவங்க அப்பா இளம் வயதிலேயே இறந்துடுறாங்க. உள்ள ஒரு கேள்வி உதயமாகுது. அது என்ன கேள்வினா, பெரிய பணக்கார குடும்பம். மதுரையில இருக்கிற அமெரிக்கன் கான்வென்ட்ல தான் படிச்சாரு அவரு. அவ்வளோ வசதியான குடும்பம். அப்பா வந்து பெரிய வக்கீல் அவரு. அதனால அப்பல்லாம் வக்கீல் தொழில்ல இருக்கவங்களுக்கு நல்ல விவேகானந்தருடைய அப்பா கூட வக்கீல் தான். அவ்வளோ ஒரு செல்வந்தர்கள் அவர்கள். அப்போ நல்ல பணம் குடுக்குறாரு. அப்பா ஜாலியா இருக்காரு. ஒரு அண்ணன் இருக்காரு. ஒரு தம்பி இருக்காரு இவருக்கு. இப்படி ஒரு குடும்பம். அம்மா அவ்வளோ ஒரு குணவதி. சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு. ரொம்ப நல்ல ஒரு பிராமண குடும்பம். ரொம்ப பக்தி. ஒரு நாள் அப்பாக்கு பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு முன்னாடி, அவருக்கு ஏதோ ஒரு மிட்டாய்லாம் வாங்கி குடுத்து ஏதோ அனுப்புறாங்க. சும்மா அந்த கதையில வரும். எப்பவுமே அப்பா அத பண்ணுவாங்க இல்லையா? காலையில ஸ்கூலுக்கு போறாரு. மாலையில பள்ளியிலேருந்து வருகிறார். வீட்டுக்கு வெளியில கூட்டமா இருக்கு. ரமணருக்கு என்னன்னு புரியல. ஏன் நம்ம வீட்டு வெளியில இவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு உள்ள போறாரு. எல்லாரும் ஓலமிட்டு அழுகிறார்கள். ரமணர்கிட்ட சொல்லி சொல்லி அழுகுறாங்க. அதாவது உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை சின்ன பையன். 6, 7 வயது தான். "ரமணா உங்க அப்பா போயிட்டாருடா. ரமணா உங்க அப்பா போயிட்டாருடா" அப்படின்னு அம்மாலேருந்து எல்லாம் சித்தி, அத்தை, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அழுகுறாங்க. இவருக்கு ஒண்ணும் புரியல. அப்பா எங்க போயிட்டார்? வந்து பார்க்குறாரு. அப்பா படுத்துட்ருக்காரு. ஹால்ல படுத்துட்ருக்காரு. அந்த கூடத்தில படுக்க வச்சிருக்காங்க அப்பாவ. "இதோ அப்பா படுத்துட்டு இருக்காரே, அப்பா எங்க போனார்?" அப்படின்னு கேட்குது. ஏன் இவல்லாம் அப்பா போயிட்டா, அப்பா போயிட்டான்ற "இதோ தானே அப்பா படுத்துட்டு இருக்காருன்னு" அந்த எத்தனை மரணங்களை நாம் சந்தித்திருப்போம். நமக்கு அந்த கேள்வி வரல. இந்த உணர்வு வரல. அதுதான் ரமணர். எத்தனை பிறவியாக அது பண்பட்ட ஆத்மாவா இருந்தா தான் இந்த கேள்வி அதுக்கு தோணுது. மரணம் நடத்தாத பாடத்தை வேதம் கூட நடத்தாது. உபநிஷதம் கூட நடத்தாது. நீங்க எந்த திமிரு வந்தாலும் மரணத்தை பாருங்கள். முதுமையை பாருங்கள். புத்தர் ஞானம் அடைந்தாரே. ஒரு மரணத்தை பார்த்தார், முதுமையை பார்த்தார், நோயுற்றவனை பார்த்தார். இது 3ம் பார்த்தா நமக்கு திமிரு வருமா? இதே போல நோய் நமக்கும் வரும். முதுமை நமக்கும் வரும். பழுத்த இலைய பார்த்து குருத்த இலை வந்து ஏளனம் பண்ணுச்சுன்னுவாங்க. ஒரு நாள் இந்த பழுத்த இலையும் ஒரு குருத்த இலையா தான் இருந்தது. இந்த குருத்த இலையும் நாளை பழுத்த இலையா மாறப்போகுது. இன்றைய பழுத்த இலை நேற்றைய குருத்த இலை, இன்றைய குருத்த இலை நாளைய பழுத்த இலை. இதுதான் நீதி. இதுதான் இயற்கை நியதி. மாறவே மாறாது. அப்ப அந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, பிணி, மூப்பு, மரணம். இது 3ம் நடத்தாத பாடத்தை அதை பார்த்து கூட மனிதனுக்கு எந்த பயமும் இல்லையேன்னு தான் மகாபாரதத்தில் தர்மர் அந்த யக்ஷனிடம் சொல்லுவார். எனக்கு மிகப்பெரிய அதிசயம் என்பது இந்த மனிதர்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மனிதனும் மரணமடைவதை பார்த்து கூட இவனும் மரணமடைவான் என்கிற சிறிய ஞாபகம் கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கானே, இதை பார்த்தாதான் எனக்கு அதிசயமா இருக்குன்னு இருப்பாரு. உண்மையிலே எனக்கும் அதிசயமா தான் இருக்கு. அந்த மரண பயம் என்பது ஏன்னா மரணத்தை பார்த்து பயம் இல்லை. இப்படி நம்ம அடைய போறோம். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? இதை அடையாம இருப்பதான் வள்ளல் பெருமானார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு. முதல்ல அதை நம்ம நம்பவே முடியல.
சரி. அப்படி இவர் அந்த மரணத்தை பார்க்கிறார். குழந்தைக்கு புரியல. அப்பாவ தான் படுக்க வச்சிருக்காளே! ஏன் இல்ல போயிட்டான்னு சொல்றாங்க. இதோ நம்ம அப்பா இருக்காரேன்னு தோணுது அந்த குழந்தைக்கு. இல்ல எங்க அப்பா இதோ படுத்துன்னு இருக்காரேன்னு சொல்றாங்க. இல்ல உங்க அப்பா போயிட்டார். அப்படி சொல்லி அழுகும் பொழுது, அப்ப இது யாருன்னு கேட்கிறாரு. எங்க அப்பா போயிட்டாரு, போயிட்டாருன்னு சொல்றீங்களே, அப்ப இங்க படுத்துன்னு இருக்கவா யார்? அப்ப போனவர் யாரு? இப்ப படுத்துன்னு இருக்கவா எங்க அப்பா இல்லன்னா, அப்ப போனவன் எங்க அப்பான்னா, அப்போ இதுவரைக்கும் எங்க அப்பாவ என் கூட விளையாடின்னு இருந்தவ யார்? என்ன தோள்ல தூக்கி வச்சுட்டு இருந்தவ யாரு? காலையில எனக்கு பணம் குடுத்து அனுப்பினவா யாரு? எனக்கு இதுவரைக்கும் ஊட்டி விட்டவா யாரு? எவ்வளோ அருமையான கேள்வி. எனக்கு இதுவரைக்கும் ஊட்டி விட்டவா யாரு? என்ன பார்த்துட்டு இப்படி கேட்டு, இப்ப நானும் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேனே, அது நான் யார் அப்ப? எவ்வளோ எங்கேருந்து எப்படி சுத்தி அப்ப நான் யாரு? இப்ப இந்த தேகம் நான் இல்லையா? இப்ப கூட பேசிட்டு இருக்கிறது இது தேகம் இல்லையா? அப்ப இது போயிட்டா, அப்ப யார் போனா? யார் இருக்கிறா? அப்ப இந்த தேகம் நான் இல்லைன்னா, அப்ப நான் யாரு? இந்த ஒரு கேள்வி அடையிற அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னாரு. அந்த நான் யாருன்றது தான் அவர் அடைஞ்ச கேள்வி. அத ரொம்ப அழகா ரமணர் அத புரிய வைப்பாரு. இப்ப இந்த தேகம் ரொம்ப எளிமையா இப்ப சொல்றேன். புரியுதான்னு பார்க்கலாம். நான் யார்? நான் எங்கிருந்து வந்து சரி. இப்ப இது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா? நம்ம எதுக்கு வந்தோம்? வேதாத்திரியாவுக்கு போலாமா? ஒரு பாட்டு சொன்னேன். ரொம்ப அருமையான பாட்டு. வேதாத்திரியா ஏன் கடவுளை அறிந்து அடைந்த அம்மையம் ஆதல் அப்படின்னா, இப்ப நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் எது வேணாலும் வச்சுக்கோங்க. தீர்வு என்ன தெரியுங்களா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, கடவுள். கடவுள். கடவுள்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனா சில பேர் அதனுடைய செயல்பாடுகளால சிறுமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு கோயிலுக்கு போறோம். கடவுளின் பேரால எவ்வளவு ஏமாற்று வேலை நடக்குது. இப்ப யார் மேல மொத்த அம்புகளும் பாயுது? கடவுள். அவர் என்னய்யா பண்ணாரு? நீதான்யா போய் ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கான். நீ போனியா கோயில்ல சாமிய கும்பிட்டியா வந்தியான்னு இருக்கணும். அப்ப கடவுள பத்தி சரியாவே இன்னும் நமக்கு புரியல. இவர்கள் சொல்லி இல்ல கடவுள். உனக்குள்ள ஒரு அனுபவம் இருக்குல்ல எந்த ஒன்றும். இப்ப ஒரு பதார்த்தம் இருக்கு. அந்த பதார்த்தத்த நான் பல சொல்லலாம். ஆனா நீ அனுபவிக்கணும். அவர்கள் சொல்வத வைத்து அந்த பதார்த்தத்த நீ முடிவு பண்ணக்கூடாது. நீ சுயமா அனுபவிக்கணும். அதனால தான் முதல்ல அந்த பதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அறிந்து, அடைந்து அம்மையமாதல். நீ பதார்த்தமே என்னன்னே தெரியலையே. தெய்வமெனும் பாலை பிறையிட்டு தயிராக்கி பின் தேடுகின்றார் பாலை அதை காணேன் என்றால் மயக்கே என்றார் எங்கள் அருட்தந்தை ஐயா. வேதாத்ரி மகரிஷி. எவ்வளோ அழகான உதாரணம். தெய்வம் என்ற பாலை நீங்க பெற போட்டு தயிராக்கி வச்சுட்டீங்க. பாலை காணோம்னா எங்கேயா கிடைக்கும்? அதான் தயிராகி போய் வச்சிருக்கீங்களே. எவ்வளவு கலப்படம் நடந்து விட்டது. கண் காது மூக்கு வைத்து அதற்கு கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி கடவுளை சிறுமையாக்கி வச்சிருக்கீங்கப்பா. எல்லாம் வல்ல இறைவன் எவ்வளவு பெரியவர். அவருக்கு ஒரு கண்ணு காது, அவருக்கு ஒரு கதை, இவ்வளவு கதைகளை சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி உண்மை நிலை ஆண்டவரை பார்க்கும் பொழுது இப்ப அருட்தந்தை வேதாத்திரி இடத்துல அதிக கேள்விகள் எனக்கு. என்னையா இப்படியெல்லாம்? ஆனா கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை குறையில அதிகமா தான் ஆச்சு. ஏதோ இந்த கதையில மட்டும் எனக்கு நிறைவில்லை. அப்போ உண்மை இறைவனை காட்டும்போது இந்த வெட்டவெளி தான் தெய்வம்னும் பொழுது அது எங்க இல்லை? இதோ வெட்டவெளில நான் உட்காந்துருக்கேன், என் முன்னாடி வெட்டவெளி, இதுதான் என் சாமி. எங்க தேடிட்டு இருக்க சாமிய? வெட்டவெளி தான் சாமின்னும் போது எத்தனை ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அப்ப அதுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். எங்க கடவுள் இருந்து எங்கிருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு? எந்த ஆசனத்துல உட்காந்துருப்பாரு? அவர் எப்படி இருந்து நம்மளெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கவனிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? நிறைய கேள்விகள். அப்போ முதலில் கடவுள் எது என்று நாம் அறிந்தால்தான். வள்ளல் பெருமானார் சொல்வார், மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெருஞ்சோதி என்பார் அருட்பெருஞ்சோதி அகவலிலே. ரொம்ப பிடிக்கும் இந்த வரி எனக்கு. மேயினை மெய்ப்பொருள் விலங்கினை நீயது ஆயினை என்றருள் அருட்பெருஞ்சோதி. இறைவன் சொல்கிறாராம், ராமலிங்கம் நீ என்னையே மேயினை அல்லை அம்மேயினை என்றால் நீ என்னையே விரும்பினாய்.
நீ என்னையே விரும்பினாய். நீ என்னையே விரும்பியதால், என்னையே தேடி இருப்பதால், ஒவ்வொன்றிலும் நீ என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதால், எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. மேயினை, அதனால் மெய்ப்பொருள் விளங்கினை. உனக்குள் நான் விளங்க ஆரம்பித்து விட்டேன். உனக்குள் நான் விளங்க ஆரம்பித்து விட்டேன். அதனால் என்ன ஆயிற்று? 3வது ஸ்டெப், நீயது ஆயினை. முதல்ல மேவுதல், பிறகு எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் என்பதுதான் சட்டம். எந்த ஒரு நடிகரை அந்த நடிகரா அந்த பாவனை வந்துடும். அது எந்த ஒன்றும் அப்படித்தான். ஒரு டீச்சர் ரொம்ப அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டாங்கன்னா அந்த டீச்சர் மாதிரியே பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த டீச்சர் மாதிரியே பசங்க இருப்பாங்க. பாவெல்லாம் அப்படி வந்துடும். ஒரு குருவை அப்படியே உணர்வுக்குள்ள வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள அறியாம அதை அவங்க வேணும்னே நடிக்க மாட்டாங்க. அதை அறியாம அவர்களுக்குள்ள அந்த பாவம் வந்துடும். மேயினை, மெய்ப்பொருள் விளங்கினை, நீ அது ஆயினை. நீ அதுவும் ஆயிட்டப்பா என்றருள் அருட்பெருஞ்சோதி என்பார். இதையே அருட்தந்தை சொல்லுவார். உன்னிலே நான் அடங்க. முதல்ல இறைவனுக்குள்ள போய் நம்ம அடங்கணும். உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க. அதற்கு பிறகு இறைவன் நமக்குள்ள வந்து அடங்குவார், விளங்க ஆரம்பிப்பார். இது நடக்கும். நீங்க எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும். இது நடக்கும். ஏன் மகான்கள் அப்படி கடவுள் அம்சமாவே இருக்காங்கன்னா அவங்க கடவுளையே விரும்புறாங்கப்பா. நம்மள கூட கடவுளையே விரும்பி பாருங்க. உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க. அப்ப என்ன நடக்குமா? உனது தன்மை ஒளிர. உனது தன்மை எனதுள்ளத்திலே என்னுள்ளே ஒளிர ஆரம்பிக்குது. வார்த்தையை பாருங்க. உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இதுதான் ரசவாதம். இறைவன் தூய்மையானவன். அவன் நமக்குள் விளங்க ஆரம்பித்து விட்டால் அந்த தன்மை நம்முள் ஒளிர ஆரம்பிக்கிறது என்பதற்கு அடையாளம் உள்ள தூய்மை. இது தானா நடக்கும். எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். 4வது வரி சொல்றாரு. இன்னும் வேற என்ன வேண்டும்? இதுக்கு மேல வேற என்ன எனக்கு வேணும்? வேற ஏதாவது நான் பெறுவதற்கு வேற ஏதாவது இருக்கா? அதை கூட இதை கூட என்னையா? மன தூய்மை தான்யா நிறைவு. இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? நான் இதையே அடைஞ்சிட்டேன், இன்னும் எனக்கு வேற என்ன வேணும்? எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. எவ்வளோ ஜாலியாக கேட்குது. அப்பா, மனித பிறப்பு எடுத்ததை ஃபில் பண்ணிட்டேன்ப்பா நான். நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம். மனித பிறவி மரணத்தை பார்க்க மாட்டேங்கிறோங்க, வயதானவர்களை பார்க்க மாட்டேங்கிறோம், பிணியை பார்க்க மாட்டேங்கிறோம். அதை பார்த்தா என்னையா இப்படி செத்து போகிறான், என்னையா இப்படி சாகிறதுக்கு நான் இப்படி நான் மாட்டேன். எதை இவங்கெல்லாம் பிடிச்சாங்க? ரமணர் எதை பிடித்தார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதை பற்றினார்? விவேகானந்தர் எதை பற்றினார்? அடியா புகழோடு அவர்கள் வாழ்கிறார்களே, அதை நான் பிடிக்கணும். ஆட்டு மந்த கூட்டமாக இருக்கக்கூடாது. ஆடு ஒன்று போய் விழுந்தா பின்னாடி பின்னாடி ஒன்று போய் விழுது. அதுதான் இயல்பு என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். மனுஷன்னா சாகணும்பா. அப்ப இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சரியா கடவுளை கொடுத்துடணும். நமக்கு அந்த கடவுள் என்பது நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் சுவாமிஜி என்ன சொல்றாரு, இந்த மனிதர்கள்ல இத்தனை கேட்டகரி இருக்கான். ஒன்று, கடவுளை பற்றியே சிந்தனையே இல்லை, தெய்வம் என்ற கருத்தற்றோன் பாமரன். அவன் உழைக்கிறதுக்கு தான் இருக்கும். இப்போ ஒரு ஏழை விவசாயி, அவர் வயிற்று பழப்பை பார்க்க தான் சரியா இருக்கும். இந்த மாதிரி அவங்க கிட்ட போய் இங்கே கடவுளை பற்றி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுயா, என் வயிற்று பழப்ப எனக்கு சோறுதாயா சாமி. அவனுக்கு கடவுளை பற்றி சிந்திக்க கூட நேரம் இல்லை. அவ்வளவு அவங்களுக்கு வறுமையோடு போராட்டம், பிள்ளை குட்டிகளோடு போராட்டம், குடும்பத்தோடு போராட்டம். அவனுக்கு போராடுறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர அவன் கடவுளை பற்றி சிந்திக்க முடியாது. தெய்வம் என்ற கருத்து அற்றோன் பாமரன். 2வது ஒன்று சொல்லுவார், தெய்வம் என்று கும்பிடுவோன் பக்தன். தெய்வம் என்று அதனுடைய சொல்லும் பொருளும்
விளங்காதவன் தெய்வம் இல்லை என்போன் என்பார். தெய்வம் இல்லை என்போன் அவனுக்கு யாரு ஒரு அடைமொழி கொடுப்பார். ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாட்டு. தெய்வம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்ல, அவங்க குறை சொல்ல மாட்டாரு, அவனுக்கு புரியாம சொல்லின்னு இருக்கான்னு. அவனுக்கு இன்ன வரைக்கும் புரியல, சொல்லும் அதற்குரிய பொருளும் அவனுக்கு புரியல. அதனால கடவுள் இல்லைன்றான். அவனை நம்ம என்ன சொல்ல முடியும்? கடவுள் என்ற வார்த்தையில என்ன இருக்கு? கடந்து உள்ளே செல். கடவுள் யாருன்னு உனக்கு தெரியும். நீ ஏன் இதையெல்லாம், அதான் தெய்வம் எதுன்னு தெரியணும். நீ இந்த உருவங்கள்லாம் பார்த்து இல்லை இல்லை இல்லைன்ற, ஐயோ உள்ள போ, இப்ப கடவுள் இல்லையான்றது நீ உள்ள பார்த்துட்டு வந்து சொல்லு. நீ இதையெல்லாம் கடவுள்னு சொன்னா, இப்ப வேதம் நம்மளுடைய ஏன்ஷியன்ட், நம்மளுடைய பழைய பாரத தேசத்தில் இருந்தவர்கள் இந்த கடவுளை காட்டல. அம்மாவுடைய வகுப்புல வரவங்களுக்கு தெரியும். உபநிஷதங்கள் அட்டன் பண்ணி பாருங்க. அதுல எந்த ஒரு உருவ தெய்வத்தையும் எந்த ஒரு வடிவத்தையும் காட்டல, பேர்ச்ச கிடையாது. ஆத்மாதான் கடவுள். அதுலயும் கேன உபநிடதத்துல அந்த குரு சொல்வாரு, சிஷ்யனே இதுவரையில் நீ நம்பிக்கொண்டிருந்த எதுவும் கடவுள் அல்ல, ஆத்மாவே பிரம்மம்னு சொல்லுவார். இதுவரைக்கும் நீ எதையோ நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்கல்ல, அதெல்லாம் கடவுள் அல்ல, சாட்சாத் ஆத்மாதான் பிரம்மம்னுவார். இப்ப நீங்க காட்டணும் உண்மை தெய்வத்தை தான். இப்படி இப்ப வள்ளல் பெருமானார் இந்த ஜோதியாக காண்பித்திருப்பது என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற தெய்வத்தை தான். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் என்பது. சிற்சபைன்னா என்ன? இதுதான் சின்ன சபை. சிற்சபை என்பது இது குட்டினும் வச்சுக்கலாம். சித் என்றால் உயிர். சிற்சபை என்பது சித்து சபை, அது புணர்ச்சி ஆகிறது. சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். உயிராகிய சபையில் விளங்குகின்ற தெய்வம் உயிர் தான் இங்க காட்டியிருக்கிறது. அந்த இடத்தில்தான் உயிர் விளங்குகிறது, தெய்வம் அங்குதான் விளங்குகிறது. அந்த தெய்வத்தை நீ எப்படி இல்லைன்னு சொல்லலாம்? அதனாலதான் தெய்வத்தை முதலில் அறி. நீ எதுன்னே தெரியாம இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப தெய்வம் இல்லை என்போன் அந்த சொல்லும் அந்த பொருளும் விளங்காதவன் என்று சொல்லுவார். தெய்வம் என்று கும்பிடுவோன் பக்தன். எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குப்பா அப்படின்னு நம்புறான் இல்லையா, அவன் பக்தன். நீங்க உடனே பக்தன்னு சொல்லிட்டு அதுலயும் கேட்டகரி இருக்கு. நம்ம பக்தின்னு சொன்னா அதுல நிறைய கேட்டகரி இருக்கு. நான் கடவுள் இது போனேன், எனக்கு இது கொடுத்தாரு அதனால போனேன்னா அது பக்தியில ஒரு தாழ்நிலை கேட்டகரி. எதுவுமே இல்லை. உண்மை பக்தினா என்ன தெரியுமா? பக்தினா என்ன? அளப்பிடற்கரிய கடவுள் மீது வைத்த அன்பிற்கு பெயர் பக்தி. நம்மை விட பெரியவர் இல்லையா கடவுள், அவர் மீது வைத்த அன்பிற்கு பக்தி என்று சொன்னார்கள். குரு பக்தி, இறை பக்தி. அப்ப அந்த பக்தி இருக்கும்போது போய் பேரம் பேசுமா? பேரம் பேசுறதுல அதுவும் பக்தி தான். அது தாழ்நிலை பக்தி. அது பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ கடவுள்கிட்ட போய் கேட்டால் எனக்கு கிடைக்கும் நம்புறான்ல, அது தாழ்நிலை பக்தி. ஆனால் உண்மை உயர்நிலை பக்தி என்னன்னா, இப்போ அம்மா மேலே அன்பு இருக்கு, ஆனால் எதுவும் அப்பா மேலே அன்பு இருக்கு, எதுவும் கேட்கணும்னு தோணக்கூடாது. சரி, யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அப்பா அம்மா கிட்ட தான் கேட்க முடியும். ஆனால் அதெல்லாம் கேட்காம அந்த அன்பு காட்டுறாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்போ அது போலத்தான் இறைவன் மீது எதுவும் இல்லை, உங்களை பார்க்க வந்தேன், நீ தான் என் உயிர். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் படிங்க தயவு செய்து. இந்த ஆழ்வார்கள் காட்டுற அன்பும் நாயன்மார்கள் காட்டுற அன்பும், பாண்டுரங்க பக்த விஜயம்லாம் இருக்கும், அது மாதிரி அன்பர்கள் அவர்களுடைய பக்தர்கள் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, வார்த்தையில விளக்க முடியாது. அவர்களுடைய அன்பு அளப்பிட இருக்கிறது. அவங்களுக்கு கடவுளை தவிர வேற ஒன்றும் தெரியாது. வள்ளல் பெருமானாரினுடைய பாடல்களை படிச்சு பாருங்க, இப்படி கூட ஒருத்தன் கடவுளை நேசிக்க முடியும். திருவருட்பா போட்டாங்களா? என்னக்கும் உனக்கும் யாரோட பொருத்தம் பார்க்கறாரு பாருங்க அவரு. இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ. அல்ல வரும், அப்பா உன்னை காண எங்கும் ஆசை பொங்குதே. எதுக்கு ஆசை வருதா? அவரை பார்க்கணும், அவரை அணைக்கணும். அணைப்போம் என்ற ஆவலினால் என் ஆவி தங்குதே. இந்த நம்பிக்கையில தாயா என் உயிர் ஒட்டிட்டு இருக்குன்றார். இந்த நம்பிக்கை என்னைக்கோ ஒரு நாள் நீ என்னை அணைத்துக் கொள்வாய், நான் உன்னை அணைத்துக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையில் தாயா என் உயிர் இருக்குது. என்ன காதல்,
இது மாதிரி ஒரு பாட்டா 2 பாட்டா, திருவருட்பா முழுமையுமே கடவுள் மீது வைத்த அவர் காதல் தானே. அவர் கொஞ்சுறா மாதிரி வேற யாராவது கொஞ்ச முடியுமா? அகவல் படிச்சவங்களுக்குலாம் தெரியும். எப்படி கொஞ்சுவாரு? கட்டுவான் பழமே கதலிவான் பழமே இட்டமேல் சுவைசை இளந்தையங்கனியே சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலவே நாவுக்கு இனிய கற்கண்டே. கொஞ்சலன்னா அப்படி ஒரு கொஞ்சல் இருக்கும். என் அம்மானி என் அப்பானி எத்தனை உறவுகள். இறைவனை எப்படி எப்படியெல்லாம் ரசிக்கிறார் அவர். இது போல பாரதியாரும் கண்ணன் பாட்டுல இருக்கும். கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் சத்குரு, கண்ணன் என் தோழன், கண்ணன் என் சீடன், கண்ணன் என் குரு, கண்ணன் என் சேவகன் வாரு, என் வேலைக்காரன்டா கண்ணன் வாரு. கண்ணம்மா என் குலதெய்வம், கண்ணன் என் குழந்தை. எத்தனை கண்ணம்மா என் காதலி, கண்ணன் என் காதலன், எத்தனை கண்ணன் என் அரசன். எல்லாம் எனக்கு கண்ணன் தாண்டா, எனக்கு இறைவன் தாண்டா எல்லாம். இப்படி விருப்பம் இருக்கிறது. அப்படி சொல்லுவாரு. காற்று வெளியீடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கலிக்கின்றேன். அதுல சொல்லுவாரு. ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதுல ஒரு வரி சொல்லுவாரு. நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. இதை கப்பலோட்டிய தமிழன்ல அந்த டைரக்டர் இந்த பக்தி பாட்டை எடுத்து காதல் பாட்டா யூஸ் பண்ணியிருப்பார். ஆனா அது பக்தி பாட்டு. அவரு அது அவ்வளவு பொருந்துச்சு பாருங்க காதல் பாட்டுக்கு. நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. எப்படி இருக்கும் இறைவன் நம்மள. கண்ணம்மா என்பது யாருன்னா, கண்ணன் என்கிற ஆண் தெய்வத்தை பாரதியார் பெண் தெய்வமாக பாவித்து கண்ணம்மான் பேர் வச்சார். அதே போல அந்த பெண் தெய்வத்தை குழந்தையாக பாவித்து சின்னஞ்சிறு கிளியே கண், இதெல்லாம் கண்ணன் பாட்டு. நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. இப்படி சொன்னா இறைவன் என்ன ஆவர்? எதையோ உயிர்னு நினைச்சிட்டு இருக்க ஆத்மாக்களே காப்பாத்தி விடுறாரு. நீதான் என் உயிர். எந்த நேரமும் நின்னையே போற்றுவேன். என்ன சொல்றாரு? எந்த நேரமும் நின்னையே போற்றுவேன். அதனால என்ன ஆகும்னு பாரதி சொல்லுவா. அதை பிடிங்க. துயர் போயின போயின துன்பங்கள், இந்த எப்பொழுது உன்னையே உயிராக நினைந்து எந்த நேரமும் உன்னையே போற்றி கொண்டிருந்தேனோ அதனால நான் அடைஞ்ச பலன் என்ன? துயர் போயின போயின துன்பங்கள் நின்னை பொன்னென கொண்ட பொழுதிலே. உன்னை பொன்னாக நான் எப்பொழுது எடுத்துக்கொண்டேனோ, நீதான் என் பொண்ணு. பொண்ணுன்னா பெண் இல்ல, பொண்ணு. என் சொத்து, என் செல்வம், எனக்கு உயர்ந்த ஒரு பொருள் இந்த உலகத்துல இருக்கு, அது நீதான். நின்னை பொன்னென கொண்ட பொழுதிலே துயர் போயின போயின துன்பங்கள். இந்த வையத்திலே நான் வாழ்கின்ற போதிலேயே எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவார். என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. என்ன வரி தெரியுமா இது? வேற எந்த நினைவும் எனக்கு இல்லப்பா. இது என்ன சாதாரணம் நினைச்சிங்களா? என்னை வேற்று நினைவு இன்றி தேற்றாராம். இறைவனுடைய அந்த நினைவு தேற்றுதான். நான் இருக்கேன், நான் உனக்கு. யார் வேணாலும் சொல்லலாம் நான் இருக்கேன்னு. ஆனா யாராலையும் இருக்க முடியாது கடைசி வரைக்கும். யமன் வரும்போது நான் இருக்கேன்னு வர முடியுமா? உடம்பு சரியில்லைன்னா என் வலியை வாங்கிக்க முடியுமா? என்ன வேணாலும் கோடீஸ்வரனா இருக்கட்டும், அவனுக்கு 1000 வேலைக்காரங்க இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அவன் பசிக்கு அவர் தான் சாப்பிட்டார், அவர் தாகத்துக்கு அவர் தான் குடிச்சாகட்டும். மற்ற வேலையெல்லாம் அவங்க மற்றவங்களாம் பார்த்துக்க எல்லாம் கொடுக்கலாம் கோடி கோடியா. அவர் வலிய அவர் தான் அனுபவிச்சாகணும். ஆனா இறைவன் வரட்டும். காரைக்கால் அம்மையார் இப்பதான் இணைய வழியில முடிச்சோம். காரைக்கால் அம்மையாரது கம்பீரம் எப்படி இருந்தது? இறைவனே பயந்தாரா? ஏம்மா நீ எதுக்குமா கைலாயம் வரைக்கும் வந்தன்னு அவர் பதறி கேட்கிறாருன்னா, அந்த தாயின் அன்பு எந்த அளவிற்கு இருந்தா சிவபெருமானே எல்லாரையும் அலற விடுறாரு. நாயன்மார்கள் எல்லோரையும். அதற்கு முன்பு அப்பர் சுவாமிகள் நம்ம கேட்டோம், கொஞ்ச நெஞ்சம் சோதனை இல்லை, ஆனால் அந்த தாயிடத்தில் மட்டும் எத்தனை பயம் பாருங்க. நீ ஏமா என்னை தேடி வந்த?
அந்த அம்மா என்ன கேட்டாங்க? 4 விஷயம் கேட்பாங்க. என்ன முதல்ல என்ன சொல்லுவாங்க? அப்பா, உன் மீது இருக்கிற இந்த அன்பு இரவாத அன்பு வேண்டும். கேட்கிறதே பாருங்க. உன் மீது இருக்கிற இந்த அன்பு எனக்கு எப்பவுமே இரவாத இருக்கணும். எங்கேயாவது எனக்கு பொண்ணு கொடு, பொருள் கொடு, நகை கொடு, நட்டு கொடுன்னு கேட்டாங்களா? ஆனா எவ்வளவு கம்பீரமா வாழ்ந்தாங்க பாத்தீங்களா? உன் மீது இருக்கிற அன்பு எனக்கு இரவாமை வேண்டும். இரவாத அன்பு கொடு. அவர் கேட்கிறார் கைலாயத்துக்கு வந்தோடனே, என்ன வேணும்னு இப்ப என்கிட்ட கேட்டுட்டு வந்த? நீ எங்க இருக்கிற இடத்துல கேட்டாலும் ஓடி வந்து நான் தான் அருள் புரியல தாயே, நீ எதுக்குடி அம்மா தலை மேல தாங்கி என்னை வந்து பார்த்த? 2வது வரம், ஐயனே எனக்கு பிறவாமை வேண்டும். சரின்னு இப்படியே பாக்குறாங்க. அவர் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. 3வது என்ன கேட்குறாங்க? மீண்டும் பிறந்தால் நல்ல இந்த மாதிரி ஒரு புருஷனை கொடுக்காது அப்படின்னா கேட்டாங்க. வேற வாய்ப்பு கிடைச்சோன்னு போய் ஒன்று கல்யாணம் பண்ணின்னுட்டான். கொடுத்தா நல்ல புருஷனா கொடுன்னா கேட்டாங்க. கேட்கலையே. 3வது என்ன கேட்டாங்க? மீண்டும் பிறந்தால் ஐயனே உன்னை என்றென்றும் மறவாமை வேண்டும். என்ன வரம்! இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நாம அதெல்லாம் படிக்க மாட்டோம். 4வது ஒன்று கேட்பாங்க. உன்னை இரவாத அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை என்றென்றும் மறவாமை வேண்டும். அதற்கு பிறகு 4வது, ஆடுகின்ற சேவடி கீழ் நான் அமர்ந்திருக்க வேண்டும். ஆடுகின்ற திருவடி இருக்குல்ல, அது கீழே நான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். இப்படி அன்பு நேசிப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த நேசிப்பு என்ன செய்யும்? இதுதான் பக்தி. தெய்வம் என்ற கருத்தற்றோன் பாமரன், தெய்வம் இல்லை என்போன், அந்த சொல்லும் பொருளும் விளங்காதவன், தெய்வம் என்று கும்பிடுவோன் பக்தன். காரைக்கால் அம்மையார் ஒரு பக்தை. இது பக்தி. இதுதான் பக்தி. என்ன செய்யும்? கம்பீரத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும், ஒழுக்கத்தை கொடுக்கும், உயர்ந்த வாழ்க்கையை கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும், மரியாதையை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், உள்ளன எல்லா நன்மையும் தேடி வந்து பக்தி கொடுக்கும். இது பக்தி. சரி, தெய்வத்தை அறிய முயல்பவன் யோகி. பக்தர்கள் ஆராய மாட்டாங்க. பக்தர்கள் ஆராயவே மாட்டாங்க. கடவுள் என்ன சொன்னாலும் சரி. இது பக்தர் நிலை. ஆனா அடுத்து ஒரு நிலைக்கு போவாங்க. அவங்க என்னன்னா யோகிகள். அவர்கள் இது என்ன, அண்டம் எப்படி இயங்குது, பிண்டம் எப்படி இயங்குது, இந்த உயிர் எப்படி இயங்குது, இந்த உயிர் எங்க போகுது, எப்படி நான் பேசுறேன், எப்படி எனக்கு கேட்குது, இப்படின்னு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க பாருங்க. அவர்கள் யோகிகள். தெய்வத்தை அறிய முயல்பவன் யோகி. தெய்வத்தை அறிய முயல்பவன் யோகி. அடுத்தது, தெய்வ நிலை உணர்ந்தவன் தேவன் ஞானி. தெய்வம் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுப்பா, அது தேவன் நிலை. மனிதனே அந்த தெய்வ நிலையை உணர்ந்து விட்டால் அவன் படிப்படியா போச்சா? மனுஷன்ல எத்தனை காமிச்சாரு? கருத்தற்று இருக்கிறான். இல்லைன்னு ஒருத்தன், இல்லைன்னு சொல்றது கூட ஒரு அறிவு வேணும். கேட்கிறார், இல்லை 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 என்று இயம்புகின்ற மூடர்கள், இல்லை இல்லைன்னு இருக்கிற ஒரு பொருளை எங்கடா இல்லைன்னு சொல்ல இல்லைன்றீங்க. ஒரு பொருளே இல்லைன்னா அது எப்படா இல்லைன்னுவீங்கன்னு கேட்கிறார். ரொம்ப ஆழமான கேள்வி. இப்ப இது இருக்கான்னு நான் கேட்டா, இந்த பவுல் இருக்கா? இல்லை. இருக்கிற பொருளை நீங்க இல்லைன்னு முடியும். இங்க இல்லை. இல்லாத ஒரு பொருளை எப்படி இல்லைன்னு சொல்வீங்க? இருக்குன்னு ஒண்ணு இருந்தா தானடா அது இல்லைன்னு வரும். சித்தர் கேட்கிறார் சிவவாக்கியர், இல்லை 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 என்று இயம்புகின்ற மூடர்கள், இல்லாத ஒரு பொருளை எப்படிடா இல்லைன்னு சொல்ல முடியும்? இருக்குன்னு ஒண்ணு இருந்தா தானே இல்லை. இப்ப அவர் வந்தார, யார் வந்தார்? யாரோ ஒருத்தர்னா யார் வந்தாரு? இப்ப யாரோ ஒருத்தர் இருக்கணும். இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர்ல ஒரு பேரை கேட்டு நான் அவர் வந்தாரான்னு கேட்கலாம். இதுல யாருமே இல்லாத ஒருத்தர் அவர் வந்தார். யாருமா? அதுதான் வரவே இல்லாத நான் எங்கம்மா வர முடியும்? அதை சிவவாக்கியர் கேட்கிறார். இல்லாத ஒரு பொருளை இல்லை என்று நீ எப்படி சொல்ல முடியும்? இருக்கு, அதனாலதான் நீ இல்லை இல்லைன்றார். இப்ப சிவவாக்கியர் சொல்றார், அந்த சித்தர் சொல்றார், நீ இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னா கூட இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் விஷயமே கிடையாது. இப்போ ஒரு பொருள் இங்க இல்லை, இருக்கா, அப்ப தேடி கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதோ ஒரு பொருள் அம்மா கேட்குறாங்க, டே அதை வச்சனே எங்கடா? அம்மா அது இல்லைம்மா, தீந்து போச்சு. அது வேறு பதில் கிடையாது.
நீங்க பாட்டும் போலாம். அது இருக்குமா, இங்கதான் எங்கே வச்சோம், போய் தேடி கண்டுபிடிப்போம். அப்ப இருக்குன்னு சொல்றவங்களுக்கு தான் இவ்வளவு வேலைகள் இருக்கிறது. இல்லை என்று சொல்பவர்களுக்கு ஒண்ணும் இல்லை. இருக்கு, அதை ப்ரூவ் பண்ணு. ஆனா ப்ரூவ் பண்றது எப்படின்னா, ரமணர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களாமே. ரமணர் அமைதியா பார்த்தார். அப்ப நான் யாருன்னு எனக்கு சொல்லுங்கன்னாரு. ரமணர் கொடுத்த பதில் அதி அற்புதம். நான் யாருன்னு தான் தெரிஞ்சுக்கினேன், நீ யாரு நீ தான் தெரிஞ்சுக்கணும்னாரு. அது அவரவர் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. அத கண்ணதாசன் அழகா போட்டிருப்பாரு. நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, எனக்காக நீ அழலாம், இயற்கையில் நடக்கும். எனக்காக நீ அழலாம், ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு அழலாம். நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், எனக்காக நீ கொஞ்சம் சாப்பிட்ரு, எனக்காக நீ கொஞ்சம் மாத்திரை போட்டுக்கோ, கசப்பாகுது. அம்மா என்ன வேணாலும் பண்ணலாம். அம்மா பிள்ளைக்காக சாப்பிட முடியுமா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை எடுத்து கொடுக்கலாம், அம்மாவே எடுத்து சாப்பிட முடியுமா? தாயா இருக்கிற வரைக்கும் பண்ணலாம், தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் கூட அது கொஞ்சம் ஓகே. நீ எனக்காக உணவு உன்னை எப்படி நடக்கும் கேட்பாரு. ரொம்ப ஆழமான பாட்டு, நேஷனல் அவார்டு வாங்கிச்ச அந்த பாட்டு. நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. இந்த பாடல் என்ன அழகா சொல்றாரு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. பாட்டை பிடிச்சிட்டு இருப்பீங்க. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், 7 ஸ்வரம்யா, எத்தனை பாட்டியா சொல்லிட்டு எங்க தூக்கி போடுவார் உருவகத்தை. இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அதில் கையில் கிடைத்த பின்பும் துடிக்குது ஆவி. அது கையில கிடைச்ச அடுத்து என்னன்னு தேடுது. ஒரு விஷயம் தேடுறோம், ஒரு பொருள் அரிதா ஒண்ணு கிடைக்கும், அந்த அரிதான பொருளை பெற்ற பின்பும் மனம் அடங்காது. அடுத்து இது கிடைச்சா போதும்னு மனசு நினைக்கும், கிடைச்ச பிறகு அடங்குதா? அடுத்து அடுத்து. அப்ப எப்பதான் நீ மகிழ்ச்சியா இருப்ப? என்ன சொல்றாரு, வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்வோம். வேலை பிறக்கும், உண்மையாகங்க. காலம் மாறுங்க. ஒரு பாட்டுல சொல்வார், கால மகள் கண் திறப்பால் கண்ணையா. அதுல ஒரு நடிகை சொல்லுவாங்க, இந்த வரி கேட்டு நான் மாறினேன். கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. கால மகள் கண் திறப்பா. காலம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, கான்செப்ட். காலம் மாறும், காலம் பதில் சொல்லுன்றாங்கல்ல. இப்ப இருக்கிற மாதிரியே எதுவும் போகாது, காலம் சேஞ்ச் ஆகும். இங்க இருக்கிறது இப்படி மாறும், இப்படி இருக்கிறது எதுவும் நிரந்தரம் கிடையாது. கால மகள் கண் திறப்பா, வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்வோம். 4வது வரி, எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல. எங்க உதாரணம் போட்டாரு பாருங்க, மேகம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், கலைஞ்சு போயிடுதா? அந்த மாதிரி உன் வேதனை கலைஞ்சிரும்பா, உன் வேதனை கலைஞ்சு போயிடும். எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். நம்ம என்ன பண்றோம், ஒரு கவலை வரும்பொழுது அதுல மூழ்கி இன்னும் அதை எப்படி கிரிட்டிக்கல் பண்ணலான்னு பாக்குறோம். அதை ஃப்ரீயா விடுங்க, அதை ஃப்ரீயா விடுங்க. மேகத்தை போல தானா மறையும். இறைவன்ட்ட சரணாகதி அடைங்க. உங்களால தீர்க்க முடிகிற வரைக்கும் போராடுங்க, இல்லைன்னா சரணாகதி. அது போட்டு குழப்பாதீங்க. இதுதான் தியானம் கொடுக்கும், மௌனம் கொடுக்கும், சத்சங்கம் கொடுக்கும். விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க. மனம் தெளிவு கிடைக்கும். ஒரு விஷயம் இப்ப நம்ம குழப்பத்துல இருக்கோம்னா கீழே இருக்கிறது தெரியுதா? குழம்பிய குட்டையில மீன் பிடிக்க முடியாதோ சொல்லுவாங்க, அதே தெளிஞ்சிருக்கட்டும். அது தெளிவா இருக்குல்ல. அப்ப மனம் தெளிகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இது புத்தா சொல்லியிருக்காரு. ஒரு சீடர்கிட்ட போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றாரு. அப்பொழுதுதான் அந்த ஒரு வண்டி போயிருக்கு, ஒரு மாட்டு வண்டி போய் தண்ணி கலங்கிடுச்சு. புத்தாவுக்கு தண்ணி கேட்கிறாரு. சீடன் போயிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்தை சீடனுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. இப்ப
அப்ப தண்ணி எடுக்க போறாரு. குருவே இப்ப வந்து தண்ணி கலங்கி போச்சு, நான் என்ன செய்யறதுன்னாரு. புத்தா சொன்னாரு, "ஒண்ணும் இல்ல. கம்முனு இரு. கொஞ்ச நேரத்துல அதுவே தெளியும்." நீ ஒண்ணு இருக்கும்போது சொல்றாங்க. பெரிய பேட்டி. ஒரு 1 மணி நேரம் பேட்டியில கடைசியா அந்த அம்மா கேக்குது, "நீங்க இந்த மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு?" ரஹ்மான கடைசியா கேக்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டின். நம்மளா இருந்தா கேட்டாச்சே போதும். என்ன சொல்லப் போறேன் பாரு இப்பன்னு. சொல்றாரு, "நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என்னுடைய குரு ஏன்னா அவரு குரு இருக்கு. என்னுடைய குரு சொன்னத வேணா நான் சொல்றேன். எனக்கு சொன்னாரு. அத நான் உங்களுக்கு சொல்றேன்னாரு." என்ன சொன்னாரு தெரியுமா? நீ எவ்வளவு அப்போ ரஹ்மான் பெரியவர் ஆகல. அதாவது அவர் குரு சொல்லும்பொழுது, "நீ எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும், எத்தனை வெற்றியை அடைந்தாலும், உன் ஆன்மாவை எடுத்துச் செல்ல மறந்து விடாதே." அது என்ன? ஆன்மநேயம் தான். நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும், நீ உன் ஆன்மாவை எடுத்துச் செல்ல மறந்து விடாதே என்ற பொருள் என்ன? நீ உன்னை மறந்துட்டு 1000 வேலை செய்யற, 1000 வெற்றினாலும் அது வெற்றி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல மரியாதை என்ன? அப்துல் கலாம் ஐயா கிட்டயும் கேட்டாங்க. ஐயா, நீங்க பெரிய எழுத்தாளர், நீங்க பெரிய கவிஞர், நீங்க பெரிய விஞ்ஞானி, மிகப்பெரிய ஆசிரியர், இப்படி ஏகப்பட்ட பரிமாணங்கள் இருக்கிறது. ஏகப்பட்ட பரிமாணங்கள் இருக்கிறது. இதுல உங்களுக்கு எது சொன்னா ரொம்ப பிடிக்கும்? அப்துல் கலாம் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானின்னு சொன்னா பிடிக்குமா? இல்ல அப்துல் கலாம் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர்னு சொன்னா பிடிக்குமா? இல்ல அப்துல் கலாம் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர்னு சொன்னா பிடிக்குமா? இல்ல அப்துல் கலாம் ஒரு மிகச்சிறந்த கவிஞர்னு சொன்னா பிடிக்குமா? எது சொன்னா உங்களுக்கு பிடிக்கணும் பொழுது அவர் சொன்னார், அப்துல் கலாம் ஒரு மிகச்சிறந்த மனிதர். மிகச்சிறந்த ஒரு மனிதர். இந்த பட்டத்தை வாங்கணும். நான் இதுல பெஸ்ட், நான் அதுல பெஸ்ட். மனுஷனா இருக்கியா? ஒரு மிகச்சிறந்த மனிதர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும். ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக இருக்க முடியும். ஒரு மிகச்சிறந்த குடிமகனாக இருக்க முடியும். ஒரு மிகச்சிறந்த மகனாக இருக்க முடியும். ஒரு மிகச்சிறந்த தாயாக இருக்க முடியும். தந்தையாக இருக்க முடியும். முதலில் நீ மிகச்சிறந்த மனிதர். அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். இந்த மனிதத்தை மறந்து விட்டு நாம செய்யற எந்த ஒன்றிலும் நாம எதை நோக்கி போகணும்? மனிதம், ஹியூமானிட்டி. இது இல்ல. அதை மறந்துட்டு நம்மளுடைய வெற்றி எதுவுமே வெற்றி, அது நிரந்தர வெற்றியாக இருக்க முடியாது. எந்த ஒன்றிலும் மனிதம் தேவை. மனிதம் மறந்ததால் தான் இந்த உலகம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. பெருமானார் அதையும் கடந்த உயிர் நேயம். என்ன மனிதம்? உயிர்களை எல்லாம் நேசிப்பா. எல்லா உயிர்களையும், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இதுதான் ஆன்மலாகும். இது வேற எந்த ஜீவராசிகளாலும் இவ்வளவு செய்ய முடியாது. மனுஷன் நினைச்சா போதும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவனால் அன்பு காட்ட முடியும். இதைத்தான் அந்த கடைசியில வரியில அருட்தந்தை சொல்வாரு, தெய்வம் என்ற கருத்தற்றோன் பாமரன், தெய்வம் இல்லை என்போன், அந்த சொல்லும் பொருளும் விளங்காதவன், தெய்வம் என்று கும்பிடுவோன் பக்தன், தெய்வ நிலை அறிய முயல்பவன் யோகி, தெய்வ நிலை அறிந்தவன் தேவன். 5 கேட்டகரியில மனுஷனை பிரிச்சுட்டு 6வதா ஒண்ணு சொல்லுவாரு, தெய்வமே அனைத்துயிரும் எனும் கருத்தில் தெய்வங்களின் துன்பங்கள் போக்குதற்கே தெய்வ தொண்டாற்றுபவனே மனிதனாம் காணீர்னு வரும். மனுஷன் யார் தெரியுமா? தெய்வம் தாண்டா அனைத்துயிரும். எங்கேயா தேடுறீங்க கடவுள? தான் தெய்வத்தை அறிவோம்னு சொன்ன. இதுதான் ஆன்மலாபம். தெய்வம் எதுன்னு இல்லைன்னு இப்ப சொல்ல முடியுமா? எல்லா உயிர்களும் தெய்வம் தாண்டா. தெய்வம் எங்கே இருக்கிறார்னு கேட்கிறிய? தெய்வம் எங்கே இல்லை. எங்க இல்ல தெய்வம்? தெய்வத்தை அன்றி வேறு ஒரு பொருள் இல்லையே இந்த உலகத்துல. அவன் அன்றி வேறு ஒரு பொருள் இல்லை. அவன் அன்றி அணுவும் அசையாதே. அப்ப எங்க இல்லை என்று சொல்ல முடியும்? உன் பார்வை சரியாக இருந்தால் பார்க்க பொருள் எல்லாத்துலயும் கடவுளை பார்க்கலாம். கண்ணதாசன் இங்க வராரு பாருங்க. இப்போ கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். உருகில்லாமா? உன் கண்ணுல அன்பு இருந்தா கல்லுல கூட சாமி இருக்கியா? உன் கண்ணுல அன்பு இல்லைன்னா சாமியே எதிரில் வந்தாலும் உனக்கு அது கல்லாதான் தெரியும். இதைத்தான் சுவாமிஜி சொல்றாரு, தெய்வமே அனைத்துயிரும் எனும் கருத்தில் தெய்வங்களின் துன்பங்கள் போக்குதற்கே தெய்வ தொண்டாற்றுபவனே. எத்தனை தெய்வம் வருது பாருங்க. தெய்வ தொண்டாற்றுபவனே யாரா? மனிதனாம் காணீர். மனுஷன் தாண்டா பெருசு. பக்தனாயிருப்பதை விட, நீ யோகியாக இருப்பதை விட, நீ தேவனாக இருப்பதை விட மனுஷனாயிரு. எங்க சொல்லுவ நீ?
இதுதான்டா மனுஷனாயிரு. ஒண்ணும் இல்ல, உனக்கு கடவுளை பற்றிய எண்ணம் வேண்டாம், கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். எல்லா உயிரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன, அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. அதை எடுத்துக்கோ. வள்ளல் பெருமானார் எங்கேயாவது நம்ம மறுக்க முடியுமா? உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. இறைவன் கிட்ட போய் உண்மை உரைத்தருளே, உண்மை உரைத்தருளேன்னு பெருமானார் போராடுறாரு. இறைவன் நிறைவு உண்மையை சொன்னாராம். ஒன்றும் இல்லை ராமலிங்கம், எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன், எல்லா உயிரும் எனக்குள் இருக்கிறது என உணர்ந்து உயிர் நலம் பரவுக. பரவுக என்றால் வழிபாடு, பரவுதல் என்றால் வழிபாடு. உயிர் நலமே உன்னுடைய வழிபாடுன்னு எனக்கு சொன்னியப்பா. இதை கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் சொல்கிறார். எல்லா உயிர்களையும் என்னுள் காண்பவன் எவனோ, என்னுள் எல்லா உயிர்களை காண்பவனும் எல்லா உயிர்களுக்குள்ளும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு அவன் விலகுவதும் இல்லை. இதுதான் உண்மை. எப்போவோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி முந்தையது என்கிறார்கள் கீதை. அந்த கீதையிலேயே சொல்லிட்டாரேப்பா. இதுதான் வழிபாடு, இதுதான் வழிபாடு. இதை புரிந்து கொண்டால் ஆன்ம லாபம். இவ்வளவுதான். இதுதாங்க சன்மார்க்க நெறி. இவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவ்வளவுதான் பெருமானார் சொல்றாரு. உயிர் வழிபாடு செய்யுங்க. இப்ப இந்த உயிர் இல்லை நம்ம சொல்ல முடியுமா? தயவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? உயிர்கள் தான் கடவுள், தயவு தான் வழிபாடு. ஐயா சொன்னது என்ன? உயிர்கள் தான் கடவுள், தயவு தான் உன் வழிபாடு. அந்த உயிர்கள் உறையும் உடல் தான் கோயில். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். போட்டாரு பாருங்க திருமந்திரத்துல, தெல்ல தெளிந்தார்க்குன்ட்டாரு. லேஸ்லாம் அதெல்லாம் தெரியாதுப்பா. தெல்ல தெளிந்தார்க்கு எல்லாருக்கும் சீவன் சிவலிங்கம் என்று தெரிந்து விடாது. தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. இந்த புலன்கள் தான் அங்க சுடர் விட்டு பிரகாசிக்கிற விளக்கா. காலா மணி விளக்கு என்றால் ஒரு நாளும் இந்த விளக்கு அணையாது. அதை சரியாக இந்த புலன்களை பயன்படுத்திட்டா கண்ணு மோசம்னு சொல்ல முடியுமா? ஏன்பா திருநாவுக்கரசர் போய் சொன்னாரே, கண்ணே நீ செய்த பாக்கியம் என்னன்னு போய் சிதம்பரத்தை பார்க்கும்போது கண்ணே கண்ணே கண்ணேன்னு கண்ணை புகழ்ந்தாரான். ஏன்? நீ செஞ்ச பாக்கியம் என்ன, நீ செஞ்ச பாக்கியம் என்ன, ஏன் இந்த திருநடனத்தை பார்க்க உனக்கு பாக்கியம் இருந்தேன்னு கண்ணு போய் பார்க்கட்டும், நல்ல புக்ஸ் படிக்கட்டும், நல்ல இயற்கை காட்சியை போய் பார்க்கட்டும். நான் கண்ணே செய்த பாக்கியம் என்னன்னுட்டு இமயமலையில யமுனோத்திரியை போய் பார்த்தேன். போயிருக்கீங்களா? யமுனோத்திரி போனவங்க இருக்கீங்களா? யமுனோத்திரி போற வழி இருந்தது பாருங்க. அந்த கங்கோத்திரி ஒரு அழகு. யமுனோத்திரி, அதாவது யமுனை நதி உற்பத்தி ஆகிற இடத்தில் போனவுடன் பேர் உணர்வு. இந்த கண்ணுக்கிட்ட கேட்குறேன், போதுமா உனக்கு போதுமா? அத்தனை உயரத்திலிருந்து அந்த யமுனை கொட்டுகிறது அருவி. அருவி பார்க்கணும்னா எவ்வளோ இன்பம். 6 மணி நேரம் நாங்கள் நடக்கிறோம். 6 மணி நேரமும் இமயமலையினுடைய அழகை யமுனை நதியில தான் பார்த்தேன். யமுனை உற்பத்தி ஆகிற இடம் அவ்வளவு அழகு. அந்த அந்த பள்ளத்தாக்கா இருக்கட்டும், அந்த இயற்கையா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும். நாங்க போகும்போது வேற மழை பெய்து கொண்டே இருந்தது. ரொம்ப அதிகமா மழை இல்லை, அந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுலையும், அந்த முழுக்க அந்த மேகம் மூடி இருக்கிறதும், அந்த அருவி கொட்டுறதும், அங்க இருக்கிற பறவைகளின் ஒளியும், அந்த சில்னஸும் வார்த்தை இல்லை. அந்த கண்ணுக்கு வந்து ஐயோ அதுவும் இங்கிருந்து அந்த பாலம், நாங்க அந்த பாலம் தான் போகும் அந்த மலையில. அந்த தூரத்துல இருந்து அந்த பாலத்தை பார்ப்பது அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க வேணா கூட யூடியூப்ல போய் யமுனோத்திரின்னு போட்டு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். அவ கண்ணுகிட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சு, கண்ணே உனக்கு போதுமா அப்படின்ட்டு. இதை சிவானந்த பரமஹம்சர் தன்னுடைய குருகுல ஆசிரமத்தில் எழுதுற. இந்த கண்ணுக்கு என்ன விருந்துனா இயற்கை காட்சியை கொடு. வெறும் இதுக்கு மட்டும் விருந்து கொடுத்துட்டு இருக்கேன். கண்ணுக்கு விருந்து என்ன தெரியுமா? இயற்கையை போய் அதை பார்க்கவே, அந்த கண்ணு, அந்த காட்சியை பார்ப்பதுதான் என் விருந்து. அதுலயும் நோயுற்றவர்களையும் அந்த பசியோடு இருப்பவர்களையும் போய் பாரு, இன்னும் அந்த கண்ணு திருப்தி ஆயிடும். அவர்களுக்கு போய் செய்து பாரு.
இந்த கண்ணால போய் பாரு. இந்த கண் கண்ட பலன் அதுதானே. இந்த கை பலன் என்ன? 4 பேர் நல்லது பண்ணு. இது எதுக்கு இருக்கு இந்த கையி? இந்த கால் எதுக்கு இருக்கு? இதெல்லாம் எல்லாரும் சொன்னது தான் சொல்றோம். ஸோ அந்த மாரி செய்து பாருங்கள். அப்பதான் இந்த தேகம் எடுத்து வந்த ஆன்மா தன் லாபத்தை அடையும். இல்லன்னா வெந்தத தின்னுட்டு வேலை வந்தவுடனே போ வேண்டியது. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எப்பவுமே இதையே சிந்திச்சுட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? நம்மால நெனைச்சோம் அப்படின்னா எந்த அளவிற்கும் சாதிக்க முடியும். எந்த எந்த முயற்சி நீங்க நெனைங்க, கடவுள் கூட இருப்பார். குருவுடன் இருந்து அனைத்தையும் செய்து முடிப்பார். நீங்கள் எண்ணினால் போதும். உங்கள் எண்ணத்தை உறுதியாகிட்டால் என்னால முடியுமானா முடியாது. முடியுமா? நீங்க எத வேணாலும் பாரதி சொல்லுவான். பெரிதினும் பெரிது கேள். கேட்கறதுன்னா எப்படி கேட்கணும்? இந்த சின்ன சின்ன விஷயம் அல்பமா போய் கேட்டுன்னு இருக்காத. கேட்கறதுன்னா பெருசா கேளு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்துனார் வள்ளுவர். நினைக்கிறத பெருசா நினைடா. நடக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். நீ மேல இருந்து நட்சத்திரத்துக்கு எய்ம் பண்ணா அட்லீஸ்ட் போய் நிலாவிலையாவது அடிக்கலாம். நீ எய்ம் பண்றதை இங்க எய்ம் பண்ணா நீ எய்ம் பண்ணு. ஒரு நட்சத்திரத்தை எய்ம் பண்ணு. அட்லீஸ்ட் போய் நிலாவிலையாவது போய் தாங்கலாம். அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் இங்கிருந்து செல்லும் பொழுது அப்போ இது நினைக்கணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த தடைகளாக இருக்கக்கூடிய பயம், கவலை இதை அனைத்தையும் விட்டுடுங்க. நம்பிக்கையின்மை விட்டுடுங்க. முடியும் என்ற எண்ணத்தை இடுங்கள். இறைவன் இருக்கிறார். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.